10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அரசு மனநல மருத்துவமனையை உடனடியாக திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் கடந்த 50 ஆண்டு காலமாக அரசு பொது மருத்துவமனை இயங்கி வந்தது. அல்லிநகரம், லட்சுமிபுரம், பொதிப்புரம், பழனிசெட்டிப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இங்கு சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் தேனியில் இயங்கி வந்த அரசு பொது மருத்துவமனையை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தேனியை அடுத்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டமனூர் விலக்கில் செயல்பட்டு வருகிறது. தேனியிலிருந்து மருத்துவமனையை மாற்றியதன் மூலம் காய்ச்சல், தலைவலி, வயிற்றுவலி என்றால் கூட 7 கிலோமீட்டர் சென்று சிகிச்சை பெறும் நிலை இருந்ததால் தேனியில் அரசு மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதைத் தொடர்ந்து கடந்த 2011இல் தேனியில் 10 கோடி ரூபாய் செலவில் தென் மாவட்ட மனநல மருத்துவமனையாக அமைக்க கட்டடங்கள் கட்டப்பட்டதோடு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் என 254 பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசு அறிவித்தது. ஆனால் இதுவரை பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. மூடிய நிலையிலேயே உள்ள இந்த மருத்துவமனை வளாகத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என தேனி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இங்கிருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் தாண்டி டிராவல் பண்ணி போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறது நிறையா உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த தொடர்ந்து எமர்ஜென்சி வார்டு ஏதாச்சும் சிறப்பு இங்கே செயல்பட்டால் நல்லாயிருக்கும். 10-12 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வர நோயாளி டெய்லி ஒரு 800 to 1000 பேர் பயன்படுத்திருக்காங்க. இப்போ அந்த 800 to 1000 பேர் இப்போ ஆஸ்பத்திரி இல்லாதனால காணாவளுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ்ஸு மாதிரி பஸ்ஸில் ஏறி இறங்கி போகிறதுக்கு ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆஸ்பத்திரி செயல்பட்டால் பொதுமக்கள், இந்த ஏரியா மக்கள், தேனி மக்கள் பூரா ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இந்த மனநல மருத்துவமனையில் வெளிநோயாளி பிரிவினை ஏற்படுத்தி அதில் பொது மருத்துவத்துக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் தேனி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.